ஆமாங்க, விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த ஃபோன் தான் அவன் கடைசியா பேசுனது விஜிட்டையும் அவன் மாப்பிள்ளைட்டையும் தான். அதான் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்கள பார்த்தா ரொம்ப அப்புறனே தெரியுறாங்க. அதான் கொஞ்சம் அப்படியே கேஸ் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஐயா அப்படிலாம் நீங்க யாரையும் லேஸ்லாம் எடை போடாதீங்க ஐயா. பாருங்க ஐயா, அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க விசாரிச்சுக்கிறோம் ஐயா. சட்டத்தை யாருமே கையில எடுத்துக்க கூடாது. நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா உங்களை நம்பி தான் நான் பேசாம இருக்கேன் ஐயா. இல்லைன்னா நாங்க எடுக்கிற முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஐயா. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் தான் விசாரிக்கிறேன், கண்டிப்பா முடிச்சு கொடுப்பேன்னு சொல்றேன்னா பொறுமையா இருங்க. இந்த மாதிரி வேலை இங்க பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க கிளம்புங்க முதல்ல. என்ன விஜய், என்ன அடிபட்டுக்கிட்டு இருக்க? அதுவாங்க, உங்கள் அம்மா எப்படி இருக்குதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் விரதத்தோட பவரை நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. இத்தனை நாளாக விரதம் இருக்கேன், பவர் இல்லாமலையா இருக்கும்? சீக்கிரம் அதை நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்க, உங்கள் அம்மா தலை தொங்கி போச்சு. என் விரதம் எப்படி வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா? ஆமா ஆமா, என்னம்மா இப்படி ஆயிட்டு? நீ இவ்வளவு சீக்கிரம் இந்த அணைக்கலையாம்மா? டேய் ஏன்டா கண்ணெல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க? நான் யோகா செஞ்சுட்டு இருக்கேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாதடா. இந்த கிழவி இப்போதுக்குள்ளே போகாது போல. நம்ம எல்லாம் போன பிறகு தான் அது மேலேயே போகும். அது எப்படி போகும் சீக்கிரம்? டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜாகிங் போயிட்டு யோகா பண்ணுது, அவ்வளோ டீ ஹெர்பல் டீன்னு குடிக்குது. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் போகும்? அத்தை வாங்க வாங்க. என்ன அத்தை இந்த பக்கம்? நானும் பாப்பாவும் ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரமா, பிஸ்னஸ் விஷயமா. ஒரு மாதம் ஆகும், வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கிறியா? தாராளமாக பார்த்துக்குறோம் அத்தை. 1 மாதம் என்ன, 1 வருஷம் கூட நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் போயிட்டு பொறுமையாக வந்தால் கூட போதும். நீங்கள் எப்படி இந்த வீட்டை விட்டுட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் இது இருக்கும். நம்பி போயிட்டு நிம்மதியாக வாங்க. பார்த்தீங்களா, அது என்னதான் ஹெர்பல் டீ குடிச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் என் விரதத்தோட பவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா என் விரதத்தோட பவரை? ஏங்க, இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் பாருங்க. இந்த கிளவி கிளம்புன அடுத்த நிமிஷமே அது ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சுருட்டிட்டு வர போகிறேன். என் பிள்ளைய பார்த்துக்காம ஏதோ ஒரு வீட்டு பிள்ளையாவது வச்சு பார்த்துட்ருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு மொத்தமாக சுருட்டலை. நீங்கள் வேணா பாருங்கள். இந்த விஜய், இந்த சாய் வச்சுக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுதானே. ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, உங்கள் அம்மாவே வந்து சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல. இங்கே பாருங்க, இங்கே 50,000 இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே 1,00,000 ரூபா இருக்கு. ஆமா விஜய், இங்க பாரு 2 லட்சம் ரூபா இருக்கு. தம்பி ராஜு. என்னடி திடீர்னு தம்பின்னு கூப்பிட்டு இருக்க? இல்லையேங்க, நான் உங்களை கூப்பிடலையே. தம்பி ராஜு. ஆமா, நானும் கேட்டேன். தம்பின்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. தம்பி, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? எல்லா பணத்தையும் எங்கெங்க எடுத்து அங்கங்கே வச்சிடணும். இல்லம்மா, நீ பணம்லாம் பத்திரமா வச்சிருக்கியான்னு பார்த்தம்மா. அதெல்லாம் நான் பத்திரமா தாண்டா வச்சிருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? நீ எங்கெங்க எதை எடுத்தியோ அதை அப்படியே வச்சுட்டு போயிடடா. நம்ம அம்மா இதெல்லாம் நீ போட்டுறாதம்மா. உன்னோட சீரியல்ல நான் ரூபா எடுத்ததெல்லாம் போடாதம்மா. சேச்சே, இதெல்லாம் போட மாட்டேன்டா. ஆனால் உனக்கு மாதம் 10,000 கொடுத்துட்ருக்கேன் பார்த்தியா, அதை இனிமேல் கட் பண்ணிடுவேன்டா. இனிமேல் நான் 1 பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. இங்க பத்தியா, உன் பேச்ச கேட்டு இப்ப மாசம் கிடைக்க 10,000 ரூபாயும் போச்சு விஜி. இப்போ எதுக்கு போலீஸ் வருது விஜய் நம்ம வீட்டுக்கு? இங்க பாரு, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. இப்பவே நீங்க 2 பேருமே ஒத்துக்கோங்க உண்மையா. அப்போ உங்களுக்கு தண்டனை கம்மியாகும். நாங்களாம் கண்டுபிடிச்சா தண்டனை அதிகமாக தான் இருக்கும் சொல்லிட்டேன். சார், நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கேன், நான் சும்மா தான் பேசுனேன்ட்டு. இவ உச பேச்சு தான் இந்த அளவுக்கு நான் பேசினேன். நீங்க நம்புங்க சார். என்னை பார்த்ததே உங்களுக்கு தெரியலையா சார்? இங்க பாரு, கடைசி வரைக்கும் எங்களுக்கு தடையுமே கிடைக்கல. அதனால உங்க மேலதான் ஃபுல்லா திரும்புது கேஸ். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்பவே சொல்றதா நீங்க சொல்லிருங்க. நீங்களே மாட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.